கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் தேவ ஊழியக்காரனாகிய அடியேன் உங்களை ஜீவ வார்த்தை மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இப்படியாய் உங்களை சந்திக்க வைத்தாரல்ல, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் ஜீவ வார்த்தையாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் முன் குறித்தார் அல்லவா, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஜீவ வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10 வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ. இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு சுற்றி வேலியடைப்பார். வேலியடைப்பார் அப்படின்னா ஒரு பாதுகாப்பை வைப்பார். யோபுடைய வாழ்க்கையில யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது அவனுடைய வீடு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்தாரா, ஒரு வேலியை, ஒரு பாதுகாப்பை வைத்திருந்தார். யோபுடைய வாழ்க்கையில மட்டும்தான் ஆண்டவர் வேலியாகிய பாதுகாப்பை வைப்பாரா? நமக்கு வைக்க மாட்டாரா? கண்டிப்பா வைப்பார். இந்த உலகத்துல தீமை அணுகாம நம்ம வாழணும்னா, நஷ்டம் வராம இருக்கணும்னா, திடீர் மரணங்கள் வராம இருக்கணும்னா, நம்மை சுற்றிலும் ஒரு வேலி, ஒரு பாதுகாப்பு கர்த்தரால் கண்டிப்பாக நமக்கு அவசியம், நிச்சயமா அவசியம். நம்ம எவ்வளவுதான் பாதுகாப்புக்குள்ள இருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம பாதுகாப்பு வளையம் வைத்திருந்தாலும், அதை தாண்டியும் அநேக தீமைகளை பிசாசானவனும் மனிதனும் செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தேவன் வேலி அடைப்பார் என்றால், ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை வைப்பார் என்றால், அந்த பாதுகாப்பை தாண்டி யாருமே வர முடியாது. எந்த தீய சக்தி அணுக முடியாது, எந்த மந்திர சக்தி அணுக முடியாது. அதனால இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களை சுற்றி, உங்க வீட்டை சுற்றி, உங்க குடும்பத்தை சுற்றி ஆண்டவர் ஒரு மகிமையான பாதுகாப்பை வைக்க போகிறார். அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் பாதுகாப்புக்காய் வைக்கப்பட போகிறது. தேவ தூதர்களை கர்த்தர் நிறுத்த போகிறார். நீங்கள் தீங்கை பார்க்க மாட்டீர்கள், தீமையை பார்க்க மாட்டீர்கள். அதிசயம் நடக்கும். யாரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் சேதப்படுத்துவதே இல்லை, சேதப்படுத்துவதில்லை. இனி ஒரு சேதம் வரப்போவதில்லை. வெயிலும் சேதப்படுத்தாது, மழையும் சேதப்படுத்தாது, மனிதர்களும் சேதப்படுத்த மாட்டாங்க. நம்புவீங்களா? உங்களுக்காக அடி நிற்போது ஆண்டவரை நோக்கி மன்றாட போகிறேன். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். இப்பொழுது ஒரு வேலியாகிய பாதுகாப்பு இவர்களுக்கு, இவங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் வைப்பீரா. மரண பயங்கள் விலகட்டும், பிசாசின் பயமுறுத்தல்கள் விலகட்டும், மனிதர்களுடைய பயமுறுத்தல் விலகட்டும். வாகனங்களில் போகும்போது வரும்போது தெய்வ பாதுகாப்பு இருக்கட்டும். சத்துரு எந்த குடும்பத்திலும் எந்த தீமையினை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பாதுகாப்பு ஆகிய ஒரு வேலி எல்லாரை சுற்றிலும் இப்போது உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற தொழில் ஸ்தாபனத்தை சுற்றி, கம்பெனியை சுற்றி, வீட்டை சுற்றி, சபையை சுற்றி ஒரு மகிமையான வேலி கர்த்தரால் இப்பொழுது போடப்படுவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாயிருக்கட்டும். திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல தங்கி இருக்கட்டும். வியாதியஸ்தர் மேல ஏசப்பா உங்க கரத்தை வைங்க. உங்களுடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகளை கண்ணோக்கி பாரும். நீங்க தொட்டு இப்போது சுகத்தை கொடுத்துருங்க. உடனே விடுதலை கொடுத்துருங்க. மரண கட்டுகளை மாற்றுங்க. மரண பயத்தை எடுத்து கொடுங்க. தற்கொலை எண்ணத்தை ஆண்டவரை தூக்கி தூர போடுங்க. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. நீர் அப்படி அற்புதம் செய்து விட்டு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.